இப்போது 10th ஸ்டாண்டர்டோட இந்த வீடியோவை பொறுத்தளவில் 10th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸ் 3rd யூனிட்டில் பேராகிராஃப் கொஸ்டின் கண்டினியூ பண்ணுறோம். முதல் வீடியோவில் 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் 3 கொஸ்டின்ஸ் பார்க்க ட்ரை பண்ணலாம். 3rd கொஸ்டின், எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை. ஸோ அதை பற்றி நாம் இங்கே பேசலாம். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துட்டோம். தமிழ்நாடு அடாப்டட் அண்ட் யூனிவர்சல் PDS. ஸோ PDS அப்படின்னு சொன்னால் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ தமிழ்நாடு ஒரு உலகளாவிய பொது வழங்கல் முறை அதை மேற்கொண்டுள்ளது அல்லது அடாப்டட் ஏற்றுக்கொண்டுள்ளது. சரியா? தமிழ்நாடு அடாப்டட் அண்ட் யூனிவர்சல் PDS. The rest of the states in India. The rest of the states in India னா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள், தமிழ்நாடு நீங்களாக ஏனைய மாநிலங்கள் இந்தியாவில் had a targeted PDS. அதுகளெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு பொது வழங்கல் முறை. சரி, 2 வகையான பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குது. ஒன்று யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இன்னொன்று டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். சரியா? தமிழ்நாடு மட்டும்தான் யூனிவர்சல் PDS ஃபாலோ பண்ணுது. ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா had a targeted PDS. Targeted, what is meant by targeted PDS? What is meant by universal PDS? பார்க்கலாம். Under the universal PDS, all the family ration card holders are entitled to the supplies from PDS. ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய பொது வழங்கல் துறை யூனிவர்சல் PDS சிஸ்டத்தில் குடும்ப அட்டை பெற்றிருக்கின்ற அனைவரும், ரேஷன் கார்டு, ஃபேமிலி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாரும், அப்படிதான் எல்லோருக்கும், அனைவருக்கும் ஆர் என்டைட்டில்டு டு தி சப்ளைஸ் ஃப்ரம் PDS. அதாவது இந்த பொது விநியோக முறையின் கீழ் அனைவருக்கும் இந்த அனைவரும் அந்த பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த PDS சிஸ்டத்தின் மூலமாக வழங்கப்படுகின்ற பொருள்கள் அனைத்தையும் பெறுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாகிறார்கள். ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் ஆர் என்டைட்டில்டு டு தி சப்ளைஸ் ஃப்ரம் PDS. அதுக்கு பேர் யூனிவர்சல் PDS அப்படின்னு பேர். இன் தி டார்கெட்டட் PDS, அனதர் PDS இருக்கு இல்லையா, டார்கெட்டட், ஒரு இலக்கு நிர்ணயிச்சிடுறாங்க, இவங்க மட்டும்தான் வாங்கலாம். பெனிஃபிஷியர்ஸ் ஆர் ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் சர்டன் கிரைட்டீரியா. ஸோ பெனிஃபிஷியர்ஸ், பயனாளிகளை சில அளவுகோல்களின் அடிப்படையில் அடையாளம் காண்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுகோல் வைத்திருக்கிறார்கள், சர்டன் கிரைட்டீரியா, சில அளவுகோலை வைத்துக்கொண்டு அந்த அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்படுகிறார்கள் பயனாளிகள். இந்த இடத்துல கிரைட்டீரியா அப்படின்னு சொன்ன சில ஃபேக்டர்ஸ், அதாவது சில அளவுகோல்கள், சில காரணங்கள், இன்கம் தான் பேசிஸாக இருக்கும். சில அளவுகோல்களின் அடிப்படையில் ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொன்னால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் பயனாளிகளுக்கு, பெனிஃபிஷியர்ஸ். சரியா? அப்புறம் அண்ட் கிவன் தயர் என்டைட்டில்மெண்ட்ஸ், அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றன. சப்ளைஸ், அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் வழங்குகின்ற பொருள்களை பெறும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. லீவிங் அவுட் த ரெஸ்ட், மற்றவர்களுக்கு அந்த உரிமை இருக்காது. புரியுதா? ஸோ ரேஷன் கார்டு வச்சுருக்கிற எல்லாருக்கும் பொருள்கள் கிடைக்காது. யார் தகுதி படைத்தவர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காதா. In the targeted PDS, the beneficiaries are identified based on certain criteria and given their entitlements, leaving out the rest. Both the union and the state government subsidized the supplies distributed through PDS. So, மாநில அரசு மற்றும் யூனியன் கவர்மெண்ட், மைய அரசு, ஸோ இந்த மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இரண்டும் மானியங்கள் வழங்குகின்றன. அவர்கள் இந்த
ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய பொருள்கள் பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியாக விநியோகிக்கப்படுகின்ற அனைத்து பொருள்களுக்கும் மானியம் வழங்கப்படுகிறது. அது யூனியன் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் வழங்குது. சென்ட்ரல் அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டும் வழங்குகிறது. The level and quantum of the subsidy also varied across states. Level, ஸோ லெவலில் அந்த மானியத்தினுடைய நிலை மற்றும் அந்த சப்சிடி மானியத்தினுடைய அளவு இவைகள் இரண்டும் மாநிலங்களுக்கு இடையே வேறுபடுகின்றன. த லெவல் அண்டு குவாண்டம் சப்சிடினா மானியம்னா என்னென்னா அடக்க விலையோட குறைவான விலை. அரசாங்கம் கூட விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், ஆனால் மக்களுக்கு குறைவான விலையில் கொடுக்கும். ஸோ அந்த வித்தியாசம், அந்த வாங்கின விலைக்கும் விற்கிற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். அதுதான் மானியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து NFSC. Subsequently, the National Food Security Act was passed by the Indian Parliament in 2013. அதே நேரத்தில் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், அந்த சட்டம் பாராளுமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டது. பாஸ்டு அப்படின்னு சொன்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டது இன் 2013. 2013ஆம் ஆண்டு அந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டது. இட் கவர்ஸ் 50% ஆஃப் அர்பன் ஹவுஸ்ஹோல்டு அண்ட் 75% ஆஃப் ரூரல் ஹவுஸ்ஹோல்டு. ஸோ இந்த தேசிய பாதுகாப்பு சட்டமானது நகர்ப்புறங்களில் 50%, கிராமப்புறங்களில் 75%ஐயும் கவர் செய்கிறது. தீஸ் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆர் நோன் ஆஸ் ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஐடென்டிஃபைடு பேஸ்ட் ஆன் எ செட் ஆஃப் க்ரைட்டீரியா. ஸோ சில அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட இந்த ஹவுஸ்ஹோல்ட்ஸை முன்னுரிமை ஹவுஸ்ஹோல்ட்ஸ், ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் என்று கூறுகிறார்கள். சரியா? இதே அதாவது இந்த குடும்பங்கள் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் முன்னுரிமை குடும்பங்கள், ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு அப்படின்னு சொன்னாக்கா முன்னுரிமை குடும்பங்கள் என்று அறியப்படுகின்றன. இந்த 50% அர்பன்லேயும் 75% ரூரல் பகுதிகளிலும் அவர்கள் எப்படி அடையாளம் காணப்படுகிறார்கள் என்றால் சில அளவுகோலின் அடிப்படையில். ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஹாவ் த ரைட் டு ஃபுட் சப்ளைடு த்ரூ PDS. இந்த ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, ப்ரையாரிட்டினா முன்னுரிமை பெற்ற குடும்பங்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றன. பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வழியாக வழங்கப்படுகின்ற உணவுகளுக்கு அவர்களுக்கு உரிமை வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ஹாவ் யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் PDS. தமிழ்நாடு தொடர்ந்து அந்த யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் PDSஐ தான் பின்பற்றி வருகிறது. and supplies rice at free of cost to all card holders. தமிழ்நாடு தொடர்ந்து இந்த யுனிவர்சல் PDS சிஸ்டத்தை பின்பற்றுகிறது. அரிசி நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் விலையில்லா அரிசி வழங்கப்படுகிறது. supplies rice at free of cost to all the card holders. சரியா? இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்ஸ்பிளைன் தம். ஸோ பர்ச்சேசிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் வாங்கும் சக்தி, வாங்கக்கூடிய சக்தி, மக்களின் வாங்கும் சக்தி எதையெல்லாம் பாதிக்கின்றன. ஸோ அந்த காரணிகளை பற்றி நாம் இங்கு எழுத வேண்டும். ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பர்ச்சேசிங் பவரை அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி பர்ச்சேசிங் பவர். ஓவர் பாப்புலேஷன், அதிக மக்கள் தொகை. சரியா? லார்ஜ் பாப்புலேஷன் லீட்ஸ் டு இன்க்ரீசிங் டிமாண்ட் பட் சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு தி டிமாண்ட். ஸோ மக்கள் தொகை அதிகரிக்குமே ஆனால் அது தேவையை அதிகரிக்க வழிவகுத்து விடும். லீட்ஸ்னால் வழிவகுக்கும். என்னது? தேவையை, மக்கள் தொகை அதிகமானால் தேவை அதிகரிக்கும். சப்ளை, வழங்குதல், சப்ளை தேவைக்கு இணையாக இல்லாமல் போய்விடும். சப்ளை வாஸ் நாட் ஈக்குவல் டு தி டிமாண்ட். அதிகரித்து வருகின்ற தேவையை சப்ளையும் சமமாக இருக்காது. த நார்மல் ப்ரைஸ் லெவல்
will be going on higher. ஸோ இப்போ சாதாரணமாக இருக்கின்ற அந்த பொருள்களின் விலையானது ஏற துவங்கிவிடும். கோயிங் ஆன் அப்படின்னா கண்டினியூ. ஸோ விலைவாசி உயர துவங்கிவிடும். சரியா? the normal price level will be going on higher. அடுத்தது it affects the purchasing power especially in rural population. ஸோ இது வாங்கும் சக்தியை பாதிக்கும். ஒரு பொருள்களின் விலை ஏறினால் மக்களின் வாங்கும் சக்தி பாதிக்கப்படும். குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே இது அதிகமாக பாதிக்கும். ஸோ இந்த பாயிண்டில் நான் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன். என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு டேட்டா எழுதுனா நல்லாயிருக்கும். புக்கில் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் அந்த டேட்டாவை ஆட் பண்ணிட்டால் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறேன். த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் ஃபஸ்ட்லேயே எழுதிடுங்க. ஓவர் பாப்புலேஷன் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்ல, அதிலே எழுதிக்கலாம். த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா. பாப்புலேஷன் க்ரோத் ரேட் அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா இஸ் ஹை. நம்மளுடைய நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கிறது. அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? ஆஸ் 1.7 per 1000. 1000 பேருக்கு 1.7 மக்கள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. அதை கொஞ்சம் எழுதிக்கலாம். த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா இஸ் ஹை ஆஸ் 1.7 per 1000. சரியா? இப்போ அடுத்தது இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஸோ அவசியமான பொருட்களுடைய விலை ஏற்றம். ஈவன் தோ there has been a constant growth in GDP and growth opportunities in the Indian economy, there have been steady increase in the prices of essential goods. ஸோ நமது நாட்டில் நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி உங்களுக்கு தெரியும், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது நிலையான வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருந்தாலும் இந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவைகளெல்லாம் இருந்த போதிலும் ப்ரைஸ் எசென்ஷியல் குட்ஸினுடைய ப்ரைஸ் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்மளுடைய க்ரோத்தும் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதே சுச்சுவேஷனில் ப்ரைஸும் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எசென்ஷியல் குட்ஸ் நம்ம வாழ்வதற்கு தேவையான அந்த பொருள்களின் விலை ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஸோ ஈவன் இருந்தாலும் there has been a constant growth in GDP. நிலையான ஒரு வளர்ச்சி ஜிடிபியில் இருந்த போதிலும் growth opportunities in the Indian economy, இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வாய்ப்புகள் இருந்த போதிலும் there has been steady increase in the price of essential goods. அவசிய உணவுகளின் விலையானது தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. The continuous rise in the price, தொடர்ந்து விலை ஏறிக்கொண்டிருந்தால் erodes the purchasing power. ஸோ நம்மளுடைய வாங்கும் சக்தியை அது குறைத்து, இந்த இடத்துல எரோட்ஸ்னால் குறைக்கும். அதாவது விலைவாசி ஏறுனா வாங்கும் சக்தி குறையும், அதான் தீமு. The continuous rise in prices erodes the purchasing power and adversely affect the poor people. ஸோ ஏழை மக்களுடைய வாங்கும் சக்தியை அது பாதிக்கின்றது. ஸோ அது எப்படி பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்க வைத்துவிடும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம டிமாண்ட் ஃபார் குட்ஸ் பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட்டு டிமாண்ட் ஃபார் குட்ஸ். வென் டிமாண்ட் ஃபார் குட்ஸ் இன்க்ரீசஸ், ஸோ இது சாதாரணமானது, இப்போ நம்ம முதல்ல சொன்னது தான். ஸோ ஒரு பொருள்களின் தேவை அதிகரிக்கும் பொழுது த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ மார்க்கெட்டோட வைப்ரேஷன், த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ அந்த பொருள்களின் விலை அதிகரிக்கிறது. தென் த பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். ரொம்ப சிம்பிள், இதுதான் பேசிக்கு, இது எல்லாத்துக்கும் அதில் இருக்குது. ஸோ வென் த டிமாண்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீசஸ், த ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீசஸ், தென் த பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். ஸோ பொருள்களின் தேவை அதிகரிக்கும் போது பொருள்களின் விலை அதிகரிக்கின்றது. அப்புறம்
வாங்கும் சக்தியை அது பாதிக்கின்றது. ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. ஸோ இப்போ வாங்கும் சக்தி குறைஞ்சிருது, பொருளோட விலை அதிகரிக்குது, அது தேவை அதிகரிக்க அப்படின்னா என்ன ஆகும்னா வேல்யூ ஆஃப் த கரன்சியை போய் பாதிக்கும். நம் நாட்டின் பண மதிப்பில் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தும், ஒரு வீழ்ச்சியினை ஏற்படுத்தும். when the price increases the purchasing எப்படி வருது பாரு, அழகாக வருது பாரு. when the price increases the purchasing power decreases and finally the value of currency decreases. ஸோ விலைகள் அதிகரிக்கின்றன, வாங்கும் சக்தி குறைகிறது, இறுதியாக பணத்தின் மதிப்பு குறைகின்றது. when the price increases the purchasing power decreases and the value of currency decreases. production and support of goods. ஸோ ஒரு உற்பத்தி மற்றும் சப்ளை இது எப்படின்னு பார்க்கலாம். the production and the supply of goods decline. இது ஒரு வேறு பிரச்சனை. உற்பத்தி மற்றும் பொருள்களின் வழங்குதல் குறைமையானால் the price of goods increases. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீசஸ் ஆகிறதுக்கான மற்றொரு காரணம் உற்பத்தி மற்றும் உற்பத்தி அதிகமானதான் நம்மளால் அதிகமாக வழங்க முடியும். அங்கே ஒரு சரிவு ஏற்பட்டால் ப்ரொடக்ஷனும் சப்ளை ஆஃப் குட்ஸும் சரிந்தால் the production and the supply of goods decline, the price of goods increase, then the purchasing power is affected. விலைவாசி ஏறிச்சுன்னா purchasing power affect ஆகிடும். அடுத்து பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ ஏழ்மையும் சமத்துவம் இன்மையும். சரியா, ஏழ்மையும் சமத்துவம் இன்மையும் என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். there exists a huge economic disparity in Indian economy. சரியா, there exists a huge economic disparity in Indian economy. வாங்கும் சமநிலை. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் இந்தியன் எக்கானமியில் ஒரு பெரிய பொருளாதார சமநிலை எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி அப்படின்னு சொன்னாக்கா, டிஸ்பேரிட்டி அப்படின்னு சொன்னால் சமமின்மை, அதாவது என்ன சொல்கிறேன்னா சமத்துவம் இன்மை. ஸோ இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலே சமத்துவம் இன்மை இருக்கிறது, டிஸ்பேரிட்டி இருக்கிறது. சரியா, the proportion of income and assets owned by top 10 Indians goes on increasing. ஸோ அதாவது இன்கம்னா என்ன, வருமான விகிதமும் சொத்து விகிதமும் இந்தியாவில் 10% இருக்கின்ற டாப் இண்டியன்ஸ், ஸோ அந்த இந்தியர்களிடம் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே போகிறது, மற்றவர்களிடம் அப்படி இல்லை. அதுதான் நமக்கு இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை. சரியா, சமத்துவமின்மை இருக்கிறதா. ஸோ ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு நம்ம இடத்துல இருக்கிறதா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திஸ் ஹேஸ் லெட் டு இன்க்ரீஸ் இன் பாவர்ட்டி லெவல் இன் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை இருக்கிற காரணத்தினால நம்முடைய நாட்டில் ஏழ்மை நிலை அதிகரிக்கிறது. திஸ் ஹேஸ் லெட் டு, லெட்டுன்னா வழிகாண்பிக்கிறது அல்லது ஏற்கிறது. ஒரு ஏழ்மை நிலை நம்முடைய சமுதாயத்தில் அதிகரிப்பதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. ஜென்ரலி பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட் பை பாவர்ட்டி. பொதுவாக வாங்கும் சக்தி ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் அவர்களை பாதிக்கிறது. ஸோ பொருட்களின் விலை ஏறினால் பர்ச்சேசிங் பவர் பாதிக்குது, ஏழை மக்களை இது அதிகம் பாதிக்கிறது. அண்ட் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். ஸோ இந்த நாட்டின் செல்வங்கள் அனைவரிடமும் சமமாக இல்லை. ஸோ ஒரு சில மக்களிடம் அதிகமாக இருக்கிறது, ஒரு சில மக்களிடம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஸோ அப்போது மக்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அதாவது அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். செல்வம் சமமற்ற நிலையில் இருக்குது. அன்ஈக்குவல்னா சமமற்ற, சமத்துவம் இல்லாமல் ஒரு சிலரிடம் நிறைய பணம், ஒரு சிலரிடம் குறைவான பணம் இருக்கின்றதா. ஸோ இப்போ நம்ம இது பர்ச்சேசிங் பவர் பார்த்தோம், அதை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ 5வது கொஸ்டினும் முடிச்சிடலாம். வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி? ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.